வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி அப்துல் காதர் உத்தரவிட்டார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அப்துல் காதர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தை சேர்ந்த வாளையார் மனோஜ் ஆஜராகியிருந்தார். இதேபோல் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ், வழக்கினை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் ஆஜராகினர். வழக்கினை விசாரித்த நீதிபதி அப்துல் காதர் எதிர்வரும் ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான், நீலகிரி மாவட்டம் கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற பங்களாவில் தடயவியல் நிபுணர் குழு உட்பட பல்வேறு துறையினர் மேற்கொண்ட ஆய்வு அறிக்கையினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்த்தரப்பினர் பங்களாவிற்கு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் எதிர்த்தரப்பினர் பங்களாவில் ஆய்வு மேற்கொண்டால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பில் நீதிபதியிடம் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதாக அரசு வழக்கறிஞர் ஷாஜகான் தெரிவித்தார். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் விஜயன் கூறுகையில், கொலை கொள்ளை நடைபெற்ற கோடநாடு பங்களாவில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்றும், புலனாய்வு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட நீதிபதி கொலை கொள்ளை நடைபெற்ற கோடநாடு பங்களாவில் நேரில் ஆய்வு மேற்கொள்ள சிஆர்பிசி மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன். இதுவரை நிலுவையில் உள்ள இந்த மனுக்கள் மீதான விசாரணையை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் நடத்தினார்கள். விசாரணையை கேட்டுக்கொண்ட நீதிபதி அவர்கள் இரு தரப்பையும் கேட்டுக்கொண்டு இது சம்பந்தமான மேலும் விளக்கத்துக்கும் முடிவுக்கும் எதிர்வரும் 21/6 அன்று ஒத்திவைத்திருக்கிறார். அன்றைய தினம் மனுக்கள் மீதான நீதி விசாரணை முடிந்து அன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். விளக்கங்கள் ஏற்கனவே முழுமையாக அரசு தரப்பு இன்வெஸ்டிகேஷன் தரப்புல முழுமையாக ஏற்கனவே நாங்கள் கொடுத்துருவோம். நீதிமன்றத்துக்கு முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் புலன் விசாரணை இருக்கும் பொழுது குற்றம் நடந்த இடத்துக்கு செல்வது என்பது வழக்கை முழுமையாக பாதிக்கும் என்பது ஏற்கனவே நீதிமன்றத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்துக்கு எனவே அந்த வழக்கின் தன்மையை பற்றி ஆராயும் போது சம்பவம் நடந்த இடத்தை பற்றி முழுமையான விவரங்களை ஏற்கனவே நீதிமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பித்து விட்டதால் இப்போது அதுக்கு அவசியம் வரவில்லை என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த கோடநாடு கொலை கொள்ளை சம்பவ இடத்தை பார்வையிட வேண்டும் என்கிற மனு நிலுவையில் இருக்கிறது. இந்த மனு நிலுவையில் இருக்கும்போது இடையில் எக்ஸ்பர்ட் கமிட்டி, அதாவது பல்துறை வல்லுநர்களை கொண்ட குழு இந்த மேலதிக விசாரணையின் ஒரு பாகமாக அங்கு புலனாய்வு மேற்கொண்டார்கள். அந்த புலனாய்வு சம்பந்தமான சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினுடைய நகலை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டோம். அதில் ஏதேனும் உங்களுக்கு ஆட்சேபனை உள்ளதா என்று அரசு தரப்பை நீதிபதி அவர்கள் வினவினார்கள். 21/6க்குள் அந்த அறிக்கையினுடைய நகலை எங்களுக்கு சமர்ப்பிக்க வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அந்த நகல் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த நகலின் அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் கோரியிருக்கிற அங்கு சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தை குறித்து நாங்கள் திருப்தி அடைந்தால், அப்படி இல்லை என்று திருப்தி அடைந்தால் எங்களுடைய மனுவை நாங்கள் திரும்ப பெறலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் மீண்டுமே 21/6 அன்று நீதிபதி அவர்கள் அங்கு கள ஆய்வை, சம்பவ இடத்தை, கொள்ளை நடந்த கோடநாடு பங்களா சம்பவ இடத்தை அவர் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டுமே எங்களுடைய 310 CRPC மனு வாயிலாக மீண்டுமே வலியுறுத்துவோம்.